எதுக்கு கடலை? நான் சுத்துற வரைக்கும் டைம் பாஸ்க்கு சாப்பிடலாம்னா? அது இல்லடி, நீ சுத்துற எண்ணிக்கை தப்பாயிடக்கூடாதுல, அதுக்குதான் இந்த கடலை. அது சரி. அப்ப 108 தடவை கரெக்டா சுத்துனாதான் என்ன விடுவ. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி உட்காரு. இங்க பாரு, உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், உண்மையதான் சொல்லணும். உண்மையை சொல்லணுமா? இங்க பாரு, கோவில்ல வச்சு கேக்குறேன், பொய் சொல்லக்கூடாது. எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? என்னன்னு கேளுக்கா. இங்க பாரு, இந்த 3 நாளுக்குள்ள ஆ. உனக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பாத்தியா? ஏன்? அதெல்லாம் இல்லையே. ஏய், நல்லா யோசிச்சு பாரு. இல்லக்கா, எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? இல்ல, நீ உன் மனசுக்கு பிடிச்ச பையனை சந்திக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சூப்பர்க்கா. நாங்கெல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கோம். நீ என்னடானா உன் கனவுல என் கல்யாணத்தை பாத்துட்டு இருக்க? ஏய், இல்லடி, ஒரு முறை வந்திருந்தா பரவாயில்லடி, 2-3 நாளா இதே கனவு தான் வருது. அதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு பாருடி, நீ கண்டிப்பா யாரையாவது மீட் பண்ணிருப்ப. ப்ளீஸ் ப்ளீஸ். யாரு யாரு ஞாபகம் வந்துருச்சா? இல்லக்கா. ஏய் ப்ளீஸ், நல்லா யோசிச்சு பாரு. இருக்கா, யோசிக்கிறேன். ஞாபகத்துக்கு வந்தா? ஏய், யாரு 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 ஞாபகத்துக்கு வந்தா? அப்படின்னா அது அவனதான் இருக்கும். நீ வேற சும்மா இருக்கா. அவ ஒரு வீணா போனவன். அவனை நினைச்சாலே கோவமா வருது. அன்னைக்கு அடிப்பட்ட அப்செட்னாலதான் அவன் சும்மா விட்ட. அவ மட்டும் என் கையில சிக்கனா அவன இந்த தேங்காவெல்லாம் மண்டை உடைச்சிரு. தேங்காடி? என்னடி நீ? இன்னொரு வாட்டி அவன் என் கண்ணுல மாட்டுட்டும். அண்ணா, வா போலாம். எங்க? கோவிலுக்கு தான். இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். நீ போயிட்டு வா. இவ்ளோ தூரம் வந்துட்டேன், வா சாமி கும்பிட்டு வந்துடலாம். உன்னை மாதிரி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறதுல சாமி ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் வந்து எதுக்கு தேவையில்லாம அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? நீ போயிட்டு வா. அப்போ நீ வரமாட்ட? அதான் நான் சொல்லிட்டேன்ல. அப்படியா? அப்ப கார் கீ ஏன் கிட்டே இருக்கட்டும், சரியா? ஏய் தாரிணி, ஒரு தடவை அம்மாவை விட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல, அதே மாதிரி என்னையும் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு தான் சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாடி, சீக்கிரம் போணும். சார், டைம் என்னாச்சு? சார், உங்களை தான் சார் கேக்குறேன். டைம் என்னன்னு சொல்லுங்க. தெரியாது. பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கான், ஆனா டைம் கூட பார்க்க தெரியல போல இருக்குடி. சார், பஸ் ஸ்டாப்க்கு எப்படி போகணும்? உங்களை தான் சார். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இந்த டைம் கேட்கறது, வலி கேட்கறது, இதெல்லாம் ஆம்பளைங்க கிட்ட மட்டும்தான் கேட்பீங்களா? இங்க அவ்வளோ பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கலாம்ல. பொம்பளைங்களுக்கு மணி சொல்ல தெரியாதா, இல்ல வலி தான் சொல்ல தெரியாதா? ஒரு ஆம்பளைய நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்களா? என்னடி, எனக்கு மட்டும் ஜாஸ்தி பவுண்ட்ல பெரிய நகையை வாங்கிட்டு உங்களுக்கு 1/4 பவுண்ட் 1/2 பவுண்ட்ல குட்டி குட்டியா நகை வாங்கியிருக்கீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். அம்மா, அக்கா, அம்மா. என்னடி? அம்மா, என்னம்மா இப்படி நகை எடுத்திருக்கீங்க? நான் என்ன பண்ணட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாம் தான் சொன்னேன். இவளுங்க தான் கேட்கல. ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, சத்தம் போடுவான்னு. இப்ப பாருங்க, என்ன பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அம்மா, நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். கேட்டல, நீ ஆச்சு, உன் தங்கச்சிங்களாச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, என்னடி எல்லாரும் சேர்ந்து தியாகம் பண்றீங்களா? நீங்க எல்லாம் தியாகம் பண்ணி எனக்கு இந்த நகை ஒண்ணு தேவையில்லை. கல்யாணத்துக்கு ஒண்ணு நான் வரல. மேடம், இப்ப எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறீங்க? நீங்க தான் கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, அதனால உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இல்ல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய் இரு, கழட்டாத. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் கம்மியா நகை போட்டிருக்கோம், அது உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? எங்களுக்கும் தான் பிடிக்கல.
ஆமா ஆமா எனக்கு கூட தான் பிடிக்கல. யாராவது இந்த மாதிரி கால் பவுன் அரை பவுன்ல எல்லாம் நகை போடுவாங்களா? அது மட்டும் இல்ல எனக்கு கோல்டு பிடிக்காது. ஒரு டைமண்ட் பிளாட்டினம் அந்த மாதிரி தான் நகை போடுவேன். அதனால அக்கா நீ என்ன பண்ற, இந்த நகையை நீயே ஆமா வச்சுக்கோ. ஆமா நான் நகை போட்டா ஒரு நல்ல 5 பவுன் செயின், 10 பவுன்ல வளையல், 2 பவுன்ல 2 பக்கம் ஜிமிக்கி, இப்படி எல்லாம் போட்டதான் எனக்கு பிடிக்கும். அதனால இது நீயே வச்சுக்கோ. உனக்கு நீ எனக்கு மட்டும் என்ன, எனக்கு எல்லாமே உன்னை விட டபுளா தான் வேணும். இந்தா பிடி. ஏண்டி ஆளுக்கு இப்படி அடுக்கிக்கிட்டே போறீங்க? உங்க அப்பா என்ன அடகு கடையா வச்சிருக்காரு? ஏமா ஒரு பேச்சு கூட அப்பா அடகு கடை வச்சிருக்கிறதா சொல்லுவியா? ஏன் ஒரு நகை வியாபாரி, ஒரு வைர வியாபாரி, இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டியா? திங்க் பண்றதுதான் கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணேமா. இனிமே திங்க் பண்றேன்டி. இங்க பாருங்க, விளையாடாதீங்கடி. எனக்கு இந்த நகைலாம் வேண்டாம். அக்கா நாங்களும் அதான் சொல்றோம், எங்களுக்கு இந்த நகையெல்லாம் வேணாம். ஆமா நல்ல பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போய் அங்க மாமியார் மாமனார் எல்லாருக்கும் ஐஸ் வச்சு அங்க இருக்கிற பணத்தை வச்சு நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடு. ஓகே தானே? வாங்கி கொடுப்பல. அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் நீயே போட்டுக்கோ. எனக்கு வேண்டாம்னு சொல்றேன்ல. ஓஹோ அப்படி போதா கதை. இப்படி எல்லாம் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு வர வேண்டிய நகையெல்லாம் மிஸ் ஆயிடும். அக்கா இப்படி சொன்னா கேட்காது. கை பிடிங்கடி. எனக்கு வேண்டாம்க்கா. ஐயோ, வேண்டாம், விடுங்கடி. சொன்ன கேளுங்கடி. என்ன பண்றீங்க? வேண்டாம்டி, சொன்ன கேளுங்க. அச்சோ, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? அக்கா உன் அழகுக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. இருந்தாலும் நீ இந்த நகை போட்ட உடனே நகை ரொம்ப அழகாயிடுச்சுக்கா. அக்கா இந்த நகையெல்லாம் வாங்கும்போதே உனக்குன்னு முடிவு பண்ணி தான் வாங்கணும். எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம்க்கா. உனக்காக நாங்க என்ன வேணா செய்வோம். ஏன்னா உனக்கு ஒரு அம்மா தான், ஆனா எங்களுக்கு உன்னையும் சேர்த்து 2 அம்மா. இது நாங்களா சொல்லல, நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம், எங்களை பாத்துக்கிற விதம், இதெல்லாம் தான் சொல்ல வைக்குது. இப்ப எதுக்கு கண் கலங்குற? நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? நீயாவது பெரிய பொண்ணு, உனக்கு எல்லாம் புரியும். இவளுங்க சின்ன பொண்ணுங்க, அவளுங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. யாரு இதுங்களுக்கு எதுவும் புரியாது. நகை வாங்கணும்னு சொன்ன உடனே இந்த ஐடியா சொன்னதே இதுங்க தான். அதுல இவ இருக்காளே, இவ என்ன சொன்ன தெரியுமா? அக்கா எல்லார் மாதிரியும் சுடிதார் சல்வார் போட்டாதான் நகை போற ஆசை வரும். பேசாம பாய் கட் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டா இந்த மாதிரி ஆசை எல்லாம் வராதுல. அதனால அக்கா கல்யாணம் ஆகுற வரைக்கும் பாய் கட் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம்னு யோசிக்கிறா. இந்த இது புடி. குடுமா மீனா பணம் கொடு. இந்தம்மா. என்னங்க 50 ரூபா கொடுத்துருக்கீங்க, 20 ரூபா கொடுங்க. ஜாஸ்தியா கொடுத்துட்டேன்ல, நீங்க தான் சில்லறை கொடுங்க. என்ன நக்கலா? 70 ரூபா கொடுமா. 70 ரூபாயா? எதுக்கு? மெயின் ரோட்ல இறக்கி விட்டாதான் 50 ரூபா. உள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கான்ல. என்னங்க சொல்றீங்க? எப்பவும் வந்து போற இடம் தான், வழக்கமா 50 ரூபா தான் கொடுப்போம். என்னம்மா இது? ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த குடும்பமே எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுக்க கூடாதா? 20 ரூபான்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சாக்கும்? இத பாருங்க, நான் நியாயமா பேசிட்டு இருக்கேன், நீங்க தான் ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. ஆமா, ஒரு 20 ரூபா கேட்டதுக்கு அநியாயமா பேசுறா? எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்ன்ற இதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்க முடியாது. ஆமா சொல்லிட்டேன். உங்க கூட ஒரே ரோதனையா போச்சுமா. ஐஸ்வர்யா, யார் இவங்க? உன் சொந்தக்காரங்களா? 20 ரூபாய்க்கெல்லாம் மொட்டமா ஆட்டோக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன்னால 20 ரூபா தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாதுங்க. அம்மா பரவாயில்ல, விட்டுருமா. உங்க பொண்ணு தான் கொடுக்க சொல்லுதுல்ல. அவங்க சொன்னாங்கன்னா நாங்க இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்து போயிருக்கோம். பார்த்து பேசுமா. 50 ரூபா தாங்க கொடுப்போம். உங்க சொந்தக்காரங்களா? இல்ல சமையல்காரங்க.